श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम्। शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेत्ति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः। क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तज्ञानं मतं मम। கீதா சாஸ்திரத்துல இந்த மூணாவது 6 அத்தியாயங்கள் 13 18 அத்தியாயம் வரைக்கும் மகா வாக்கியத்துல இந்த தத்துவமசின்றதுல அசிபதத்தினுடைய சம்பந்தமான 6 அத்தியாயங்கள் நம்ம பார்த்தோம். ஈஸ்வரஸ்வரூபம் அப்படிங்கிற தத்பத வாச்சியமாக 2வது 6 அத்தியாயங்கள் இருந்தது. அதுல பகவான் 11 அத்தியாயத்துல விஸ்வரூப தரிசனம், 12ல பக்தி யோகம் சொன்னார். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே கஷேத்திரஜ விபாகம் என்பதாக இத கஷேத்ராத்தியாய ஆரம்பியதேன்னு பாஷ்யக்காரர் ஆரம்பிச்சார். ஏன் இதுக்கு விசேஷம்னா, இந்த ஸ்லோகத்துல கஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி, இந்த கஷேத்திரஜனாக இருக்கிறது நான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீவேஸ்வர ஐக்கியம் சொல்றதாக ஆகுது. எந்த கஷேத்திரஜனாக நீ ஒன்ன நினைச்சுட்டு இருக்கியோ அந்த கஷேத்திரஜன் சர்வஸ்வரூபத்திலேயே நான் தான் அப்படின்னு சொல்றதுனாலேயே இங்க ஈஸ்வரன் ஜீவேஸ்வர ஐக்கியத்தை தான் சொல்றேன். அதனால இது நேரடியாவே இது ஒரு மகா வாக்கியம். கஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுல முன்னாடி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சேர்க்கப்பட்டது. பொதுவாக அது ஆச்சாரியாலோட பாஷ்யத்திலேயோ பின்னாடி வந்திருக்கிற மதுசூதன சரஸ்வதி, ஆனந்தகிரி இந்த மாதிரி எந்த டீக்காலையும் இல்லாததாகிய ஒரு ஸ்லோகம். பிரகிருதிம் புருஷம் செய்வ க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞமேவச்ச ஏதத்வேதித்தும் இச்சாமி ஞானம் ஞேயம் ஜ கேசவ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதை இந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்காக மோஸ்ட் லைக்லி பிற்காலத்துல ஆட் பண்ணதுன்ற மாதிரி பார்த்தோம். ஏன்னா இதுல என்ன கேள்வி வருதுன்னா, பிரகிருதிம் புருஷம், பிரகிருதி புருஷன் 2 விஷயம் சொல்லப்படுறது. ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு கோல்டு இருக்கு, அதனால அப்பப்போ இல்லுமல் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
சோ இந்த பிரகிருதி புருஷன் அப்படிங்கிற 2 விஷயம் சாங்கியத்துல இருக்குன்னாலும் பொதுவாகவே இந்த ஜெகத்தை காரிய ஜெகத்திற்கே இந்த பஞ்சபூதங்கள், அப்புறம் இந்த மகத்தத்துவம் இல்லையா, இந்த மாதிரி அஷ்ட தத்துவம் சொன்னோம். பூமிராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதான். அந்த 8 விதமாக பிரிஞ்சிருக்கக்கூடியத பிரகிருதி, அபரா பிரகிருதி அப்படின்னு பகவான் சொன்னார் 7ஆம் அத்தியாயத்துல. அப்போ அந்த பிரகிருதிங்கிறது இந்த நமக்கு டான்ஜிபிளா வெளியில தெரியற உலகம் எல்லாம் இன்க்ளூடட். அதுல சூரியன், சந்திரன், பூமி, மலை, மரங்கள், செடி கொடிகள், மிருகங்கள், இது எல்லாமே இந்த 8க்குள்ள அடங்கிடுறது. ஒரு விதமா சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேசஸ், ஸ்பேஸ், ஃபயர், ஹீட், அதை தவிர இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மைண்டு, இது எல்லாமே எமோஷன்ஸ், இதெல்லாம் சேர்த்து மொத்த அனுபவமும் இந்த பிரகிருதியில பார்க்கக்கூடிய ஜெகத்து முழுக்க அந்த அனுபவங்கள் எல்லாம் இதுல அடங்கிடுறது. இத சமஷ்டி ஜெகத் அப்படின்னு எடுத்துக்கலாம். அத பிரகிருதி அப்படின்னு சொல்றார் அங்க பகவான். அத பிரகிருத்தின்னு அவர் அங்க ஃப்ரேம் பண்றார். பட் நம்மளோட அனுபவத்துல பார்த்தோம்னா இது டான்ஜிபிளா ஒரு உலகம் வெளியில தெரியாது. அது ஒரு பார்ட். அது என்னது, அது எப்படி உருவாச்சு, அதுக்கு அதனுடைய சத்தியத்துவம் என்ன, ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அது தெரிஞ்சுக்காம ஞானம் பூர்த்தி ஆகாது. இது பிரகிருதி. 2வது புருஷன்னு ஒண்ணு சொல்லப்படுறதே. புருஷன்னா என்னன்னா இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி இதுக்குள்ள இருக்கான் பகவான் அப்படின்னு எல்லாருமே சொல்றா. எந்த ஒரு ஆன்மீக வழியாக இருந்தாலும் ஒரு விதமான பகவான் இருக்கார், சுப்ரீம் சோல் அப்படிங்கிறான். இப்ப ஹரே கிருஷ்ணால இன்னொருத்தன் ஸ்ரீமன் நாராயணன், இன்னொருத்தன் வேற ஏதோ சொல்றான், பசுபதிங்கிறான், இன்னொருத்தன் காட் ஹெட்ங்கிறான், ஹோலி ஸ்பிரிட்ங்கிறான், ஏதோ சொல்றான். அப்போ ஏதோ ஒண்ணு இந்த புருஷன் அப்படிங்கிற பதத்தினால இது எதை வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஜெகத்து முழுக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதிகர்த்தாவாக இருக்கிறது புருஷன். இது 2வதுதான் ஈஸ்வரன் சொல்றோம், காட் அப்படின்னு சொல்றோம் பொதுவா. அதாவது கிரியேட்டட் வேர்ல்டு பிரகிருதி, அதுல இருக்கிற 2வது இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஈஸ்வரன், அவன் புருஷன். இதை தவிர நான் இதெல்லாத்தையும் நடுவுல நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், அதான் க்ஷேத்திரஜன், இந்த இண்டிவிஜுவல் சோல். அப்புறம் க்ஷேத்திரம், என்னோட இந்த பாடி அண்ட் சுத்தி இருக்கிற அனுபவங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் பிரகிருதியில தான் சேர்த்தி. என்னுடைய இந்த பாடி பிரகிருதியில இருந்து தனி கிடையாதுன்னாலும், பட் என் பாடியை நான் தனியா தானே பாக்குறேன். நான் பாக்குற உலகம்ன்றது வேற, அதுக்குள்ள இருக்கிற இந்த உடம்புங்கிறது வேற. அதனால க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ ஏவச்ச ஏதத் வேதித்துமிச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. இதுல எது கரெக்டான ஞானம், அதை இதெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கான வழி என்ன, தெரிந்து கொள்ளப்படுகின்றது உண்மையாக என்ன, இப்படிங்கிற மாதிரியாக அதை பிரிக்கிறான். ஏன்னா இந்த 6 பதார்த்தங்களை கிட்டத்தட்ட பகவான் அட்ரஸ் பண்றார் இந்த அத்தியாயம் முழுக்க. இது எல்லாத்துக்கும் தனித்தனி உண்மை இருக்கா, இல்ல இதுக்குள்ள ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இத புரிஞ்சுண்டா போருமே. இதுதானே மொத்தமே அனுபவத்துக்குள்ள. இதுக்கு வெளியில என்ன இருக்கு? வெளியில பார்க்கின்ற உலகம், நீங்கெல்லாம் சொல்ற இந்த ஈஸ்வரன் ஒண்ணு, அப்புறம் என்னுடைய உடம்பு, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற நான், மத்த ஜீவாத்மாக்கள் இருக்கே அது இருக்கேன்னா அதெல்லாம் என் உலகத்துல சேர்ந்துடுறது. நான் பிரகிருத்தின்னு சொல்றதுக்குள்ள மத்த மனுஷியர்களோ, ஆடு மாடோ, செடி கொடிகளோ, இதெல்லாம் என்ன, என்னுடைய ஜெகத்துல இது சேர்ந்துடுறது. அவளோட ஜெகத்துல நான் சேர்ந்துடுறேன். இந்த பிரகிருதிக்குள்ள அடங்கிடுறதுன்றதுனால இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால இந்த 6 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அர்ஜுனன் கேட்கறதாக இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சுது. அதுக்கு பகவான் ஆரம்பிச்சு சொல்றார், இதம் ஷரீரம் ஏ கௌந்தேய க்ஷேத்திரம் இதி அபிதீயதே.
ஏதத்யஹ வேத்தி தம் க்ஷேத்ரஜ்ஞः இதி ராகுஹு தத்விதஹ. இந்த சரீரம் நீ இதம்னு இதோ பாக்குறியே, இததான் க்ஷேத்திரம்னு சொல்றது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனா பின்னாடி க்ஷேத்திரத்துல உலகம் முழுத்தையும் சேர்த்துற போறார். க்ஷேத்திரத்தை அடுத்த பின்னாடி வர ஸ்லோகங்கள்ல பார்த்தா க்ஷேத்திரம்ல உலகம் முழுக்க சேர்ந்துருது. ஏன்னா நான் போன செஷன்லயே சொன்னேன், இந்த தேகத்துல வெஷ்டிய எப்ப தெரிஞ்சுக்கிறோம்னா சமஷ்டியோட சேர்த்துதான் வெஷ்டிய தெரிஞ்சுக்கிறோம். இந்த தேகம்ங்கிறது இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கிற பொருள்களையும் சேர்த்து பார்க்காம நான் பாக்குறது இல்லை. இந்த தேகத்தை பாக்குறேங்கிற பொழுது இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு செவுத்தியோ அதையோ நான் பாக்குறேன். ஃபீலிங்லயுமே அப்படிதான், எல்லாமே ஒரு கண்டினியூத்துல தான் இருக்கு. மைண்டும் ஒரு கண்டினியூத்துல இருக்கு, பிரீத்திங் ஒரு கண்டினியூத்துல இருக்கு, எல்லாமே ஒரு சமஷ்டியில இருக்கிற ஒரு பார்ட் தான் வெஷ்டி. அண்ட் என்னுடைய அனுபவம் எப்பவுமே வெஷ்டி சமஷ்டி சேர்ந்துதான் இருக்கு. அப்படிங்கிற போது க்ஷேத்திரம் அப்படிங்கிறது இந்த சரீரத்துல இருந்து ஆரம்பிச்சாலும் எல்லாமே க்ஷேத்திரம் தான். அதான் நான் இந்த அர்த்தம் பார்க்கும் பொழுது சொன்னோம், க்ஷேத்திரம்ங்கிறது ஃபீல்டு மாதிரி. 4 அர்த்தம் கொடுத்தார் அவர். க்ஷயம் அடைகிறதுனால, க்ஷதத்ராணாத்து, க்ஷயாத்து, இந்த மாதிரிலாம் அர்த்தம் கொடுத்தார். க்ஷேத்திரவத்து அப்படின்னு வயலை மாதிரி விவசாயம் பண்றதுக்கு நம்ம தர்மா தர்மங்களை ரீப் பண்றதுக்கான ஒரு இடம். ஒரு ஜீவாத்மா தன்னுடைய தர்மா தர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கான ஒரு லொகேஷன் க்ஷேத்திரம் அப்படின்னு அந்த காரணத்துல க்ஷேத்திரம்னு சொன்னாலும் பல வயல் இருக்கு. நம்ம பார்த்தோம் போன செஷன்ல, ஒரு ஊர்ல பல வயல் இருக்கு, இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கே ஒழிய நான் வேற இந்த வயல் வேறங்கிறது தானே அனுபவம். என்னுடையதுங்கிறது ஒரு நோஷன். எத்தனையோ வீடு இருக்கு, அதுல இது என்னுடைய வீடு. ஆனா நான் தான் இந்த வீடு, நான் தான் இந்த வயல்னு யாரும் சொல்றது இல்லை. இது என்னுடைய க்ஷேத்திரம். ஏன்னா நான் வெளியில பார்க்கின்ற இந்த உலகம் இருக்கே, இந்த உலகத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? எதுவாக தெரிஞ்சுக்கிறேன்? இதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் அல்லாதது அப்படிங்கிற பதத்தினால அது தெரியறது. அதான் நம்ம எப்பவும் பார்ப்போம், துவௌஹி பதார்த்தௌ, 2 பதார்த்தம் தான் இருக்கு. பதார்த்தம்னா பதத்தினுடைய அர்த்தம். பத்யதே அனேன இதி பதம். இந்த சப்தத்தினால எந்த பொருள் உன் புத்தியில கிடைக்கிறதோ அந்த சப்தத்துக்கு பதம்னு பேர். இங்கிலீஷ்ல வேர்டுன்னு சொல்றோமே, சமஸ்கிருதத்துல பதம் சொன்னாலே அதனுடைய அர்த்தமும் புரிஞ்சிடும். பத்யதே அனேன, இதனால் எது அடையப்படுகிறது, இல்ல இதனால் சில விஷயங்கள் தெரியப்படுகின்றன, அது இண்டிகேட் செய்யப்படுகின்றன, அதனால அதுக்கு பதம்னு பேர். வேர்டுக்கு பதம். 2 பதம் தான் இருக்கு, பதார்த்தம் தான் இருக்குங்கிறார். பதம் எத்தனை வேணா இருக்கலாம், பதார்த்தம் 2 தான் இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம். துவௌஹி பதார்த்தௌ ஆத்ம அனாத்மானவ். நான் அப்படின்னு சொல்ற ஒரு பதார்த்தமும் நான் அல்லாததுன்னு சொல்லக்கூடியதாகிய பதார்த்தமும்னு 2 பதார்த்தம் தான் இருக்கு. அததான் இதம் அப்படின்னு சொல்றேன். இதம்ங்கிறது நான் அல்லாத பதார்த்தம். இதம்ன்ற வார்த்தையினால எதெல்லாம் போய் அடையப்படுகிறதோ அதெல்லாம் இதம். இது அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறது, தள்ளி இருக்கிறது, நான் அல்லாதது, என்னுடைய எமோஷன், எதெல்லாம் எனக்கு வெளிச்சமாகிறதோ அதெல்லாம் இது. எனக்கு எது பிரகாசிக்கிறதோ அதெல்லாம் இது. அனுபாதி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். ஸ்வயம் பாதி, ஆத்மா ஒண்ணுதான் ஸ்வயம் பாதி, தானே பிரகாசிக்கிறது, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறது நம்ம ஸ்வரூபம் ஒண்ணுதான். மற்றதெல்லாம் நமக்கு பிரகாசிக்கிறது. நமக்கு பிரகாசிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இதம்னு சேர்த்துற வேண்டியது. ஏன்னா இதம்னால அதெல்லாம் தெரியறது. அந்த இதம் அதுக்கு சரீரம்னு, அதனாலதான் பாஷ்யக்காரர் சர்வநாம்னா உக்தம் விசினஷ்டி சரீரமிதி.
இதம் தான் க்ஷேத்திரம். அந்த இதத்துக்கு ஒரு விசேஷம் கொடுத்து ஷரீரம் அப்படின்னு இந்த பாடியில இருந்து ஆரம்பிக்கிறார் பகவான். இதம் எல்லாமே க்ஷேத்திரம் தான். அப்போ எத்தனையோ வயல் இருந்தாலும் இது என்னுடைய வயல் அப்படிங்கிறது என்ன ஒரு லிங்க் தான் இருக்கு. ஆனா வயல் நான் இல்ல. அந்த மாதிரி இந்த சரீரம்ங்கிறது என்னுடைய சரீரம்னு சொல்லலாம். பட் நான் ஷரீரம்னு ஏன் சொல்ல முடியாது? இதம் பிரத்யய விஷயமாக இந்த சரீரம் இருக்கு. இதம்ன்ற பதத்தினுடைய அர்த்தத்தில் தான் இந்த சரீரம் சேர்றது. அதனால இதம் ஷரீரம் க்ஷேத்திரமிதி அபிதீயதே. அடுத்தது ஏதத் யஹா வேத்தி. இந்த சரீரத்தை எவன் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுகிறானோ, ஏன் எவன்னு சொல்றோம்னா யஹா அப்படின்னு இருக்கிறதுனால, மாஸ்குலைன்றதுனால நம்ம யார் இத தெரிந்து கொள்கிறானோ, அதான் பாஷ்யக்காரர் ஆபாததல மஸ்தகம்னு சொல்றார். எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. அதனால இத வேத்தி ஞானேன விஷயீகரோதி. ஆபாத தல மஸ்தகம் ஞானேன விஷயீகரோதி. யார் தெரிந்து கொள்கிறானோ அவன் க்ஷேத்ரஜன் அப்படின்னு முதல்ல சொன்னார். அது பார்த்தோம். ரெண்டாவது ஆரம்பிச்சிருந்தோம். ஏவம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞௌ உக்தௌ கிம் ஏதாவன் மாத்திரேன ஞானேன ஞாதவ்யோ இதி ந இதி உச்யதே. க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத் தத் ஞானம் மதம் மம க்ஷேத்ரஜ்ஞம் யதோக்த லக்ஷணம் சாபி மாம் பரமேஸ்வரம் அசம்சாரிணம் வித்தி. இந்த க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுக்கிறவன் நான் அப்படிங்கிற ஒரு ஒரு இக்னரண்ட் பர்சன், ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இல்லையா? நான் அப்படிங்கிறது இங்க நான் ஒரு பிரத்யேகாத்மாவாக, ஒரு தனி ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் இதை பாக்குறேன். நான்றவன் இந்த தேகத்தை மட்டும் இல்லாம இது சுத்தி இருக்கிறதையும் பாக்குறேன். ஆனா இங்க பகவான் என்ன சொல்றார்? மாம் பரமேஸ்வரம் அசம்சாரிணம் அப்படி க்ஷேத்ரஜ்ஞம் வித்தி. நானும் இங்க க்ஷேத்ரஜன் தான் அப்படின்னு சொல்ற. மாம் க்ஷேத்ரஜம், நானும் இந்த க்ஷேத்ரஜன். இந்த ஒரு தேகத்துக்கு நான் க்ஷேத்ரஜனா இல்ல அப்படின்ட்டு சர்வ க்ஷேத்ரேஷு யஹா க்ஷேத்ரஜ்ஞா பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த அநேக க்ஷேத்திர உபாதி பிரவிபக்தா. எத்தனையோ க்ஷேத்திரங்கள் தெரியறதே. எதனால தெரியறது? உபாதினால தெரியறது. இது மாடு, இது ஆடு, இது பாக்டீரியா, இது செடி, இது பறவை, இது எறும்பு. இப்படி உபாதிகதமாக பல க்ஷேத்திரங்கள் இருக்கிறதாக தெரியுது. ஏன்னா நமக்கு நம்மளோட க்ஷேத்திரம் தெரியறதோ இல்லையோ, இந்த தேகம் க்ஷேத்திரம்னு சொல்லியாச்சு. இந்த தேகம் க்ஷேத்திரம் நம்ம சொன்ன உடனே என்ன ஆகுது? இத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கே, மில்லியன்ஸ் இருக்கு, ஜில்லியன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி தெரியாது நமக்கு கணக்கே. ஏன்னா எத்தனை பிளானட்ஸ்ல ஜீவாத்மாக்கள் இருக்கு, ஜீவராசிகள் இருக்குன்னு தெரியாது. அதனால ஸ்கேல்ல எவ்வளவு பெருசா இருக்கு இந்த அண்ட பகிரண்டங்கள்லாம், பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது. மைக்ரோஸ்கோபிக்காகவும் எவ்வளவு உயிரினங்கள் இருக்குன்னு தெரியாது. இப்ப இத்தினூண்ட இடத்துலயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைக்ரோப்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அது நமக்கு தெரிஞ்ச அளவு. அதுக்குள்ள இன்னும் எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது. மனுஷனுடைய ஒரு புத்தியும் கரண சாமர்த்தியத்திலையும் எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு தெரியும். அப்ப எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு தெரியாது. ஆனா நிறைய இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுனால க்ஷேத்திர உபாதி பிரவிபக்தா, அநேக க்ஷேத்திர உபாதி பிரவிபக்தா, பல க்ஷேத்திர உபாதிகள் இருக்கு. அதுல நிரஸ்த சர்வோபாதி பேதம் சதசதாதி சப்த பிரத்யய அகோச்சரம் வித்தி பரமேஸ்வரம் அசம்சாரிணம் வித்தி. இது எல்லாத்துக்கும் உள்ள அசம்சாரியாக நான் பரமேஸ்வரன் இருக்கிறேன், அத்தனை ஜீவராசிக்குள்ளயும் இருக்கேங்கிற. இப்ப இது எப்படி? அத்தனைக்குள்ளயும் இவர் ஒருத்தர் தனியா இருக்கார்
நம்ம ஏற்கனவே இருக்கோம், இந்த தேகம் இருக்கு, அப்ப இவர் இருக்கார் அப்படின்னா ஒருத்தன் அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இப்ப கொண்டு வரா. மூல அர்த்தம் இதுதான். சென்டென்ஸினுடைய அர்த்தம் மாறாது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரே. எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் பகவான் ஆகிய நான் இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லியாச்சு. இப்ப இது எப்படி நீ புரிஞ்சுக்க போற அப்படிங்கறதுல வித்தியாசம். இங்க துவைத்திகளினுடைய இது என்னன்னா, சுப்ரீம் சோல்னு ஒண்ணு இருக்கு. இண்டிவிஜுவல் சோல், அது ஹியூமன் சோல் ஆர் இந்த ஜீவ ஆத்மாக்கள், அண்ட் சுப்ரீம் சோல். சுப்ரீம் சோலும் உள்ள உட்கார்ந்து இருக்கு உனக்குள்ள. ஒரு ஜீவராசிக்குள்ளயும் அந்த சுப்ரீம் சோல் உட்கார்ந்து இருக்கார். நீ என்ன பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கார். இப்போ அதுல என்ன கேள்வி வருதுன்னா, அந்த சுப்ரீம் சோலுங்கிறது இதம்ல சேருமா, அகம்ல சேருமா? க்ஷேத்திரத்துல சேருமா, க்ஷேத்திரஜன்ல சேருமா? இது ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டார். க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம் எது தஜ்ஞானம், இது ரெண்டு தான் இருக்கு. இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். 2வது லைன்ல சொல்லிடுறாரு. இப்ப இந்த சுப்ரீம் சோல்னு ஒருத்தர் இருக்கார், உட்கார்ந்து இருக்கார் உள்ளன்னா, இந்த சுப்ரீம் சோல் வந்து க்ஷேத்திரமா க்ஷேத்திரஜனா? நீ சொல். க்ஷேத்திரஜன் அப்படிங்கிறது நீ, நான் அப்படிங்கிற எண்ணம் தான் க்ஷேத்திரஜன். அதுவே ஈஸ்வரன் எப்படியும் ஒத்துக்கல. ஏன்னா அது வேற சோல், சுப்ரீம் சோல்ன்றது இன்னொரு சோல். இது ரெண்டு என்னைக்குமே ஒண்ணாக முடியாது. ஏன்னா ஜீவாத்மாவாக நீ வந்து எப்பவுமே வந்து குறை உடையவன். உடையவன்னா உடையவள் எல்லாம் தான், ஜெண்டருக்காக சொல்ல. ஒரு குறை உடையதுதான் ஜீவாத்மா. லிமிடேஷன்ஸ் இருக்கிற பர்சன், பாப புண்ணியங்களுக்கு உட்படுபவன், என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவன், என்ன நடக்கிறதுனே தெரியாத ஒருத்தன். ஞானம் வந்து ரொம்ப லிமிட்டட் ஞானம். நான் இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இருப்பேனான்னு தெரியாது, நேத்துக்கு எங்க இருந்தேன்றது தெரியாது, பிறக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ரூம்ல என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது, ஏன் இந்த உடம்புக்குள்ளேயே என்னென்ன இருக்குன்றது தெரியாது, என்னோட ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்றதோ, லங்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்றதோ நமக்கே தெரியாது. என் தேகமே எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா இது எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும்? ஏன்னா நீ அந்த சுப்ரீம் சோல்னு சொல்ற அந்த பகவான் சிருஷ்டிகர்த்தா, எப்பேற்பட்ட ஒரு ஜெகத்தை பரிபாலனம் பண்றவர். அப்போ சுப்ரீம் சோல் வந்து நீயாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வினால அவளோட சித்தாந்தம் என்னன்னா, தனியா ஒருத்தர் இருக்கார் உள்ள அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்றா. தனியா ஒருத்தர் இருக்காருன்னா அது க்ஷேத்திரத்துல சேர்ப்பியா, க்ஷேத்திரஜத்துல சேர்ப்பியா? க்ஷேத்திரத்துல தான் சேர்த்தாகும். ஏன்னா உனக்கு அப்பாற்பட்டு இருக்கு. நீ நான் அப்படிங்கிறதுல இருக்கிறது தானே க்ஷேத்திரஜன். எல்லாத்தையும் தெரிந்து கொள்கின்றவன் அப்படிங்கிற அந்த ஆத்ம வஸ்துவை தான் க்ஷேத்திரஜன் எல்லாரும் ஒத்துக்கிறோம். துவைத்தியா இருந்தாலும் அதை ஒத்துண்டுதான் ஆகணும். இல்லைன்னா க்ஷேத்திரஜனை டிஃபைனே பண்ண முடியாது. ஏன்னா இதான் சொல்றாரு இல்லையா, யாரு வந்து ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞ இது தத்விதான்னு முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். யார் இந்த தேகத்தை வந்து விஷயம் பண்றானோ அவன் க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லிட்டதுனால, இந்த சுப்ரீம் சோல்ல இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் வந்து க்ஷேத்திரஜனா அவளோட சித்தாந்தத்துல முடியாதுங்கிறதுனால க்ஷேத்திரத்துலதான் சேர்க்கணும். க்ஷேத்திரமாக இருந்தாருன்னா ஜடமா ஆயிடுறாரு. க்ஷேத்திரம் வந்து ஜடம்தான், க்ஷேத்திரஜன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பகவானே சொல்றார். அப்ப 2 க்ஷேத்திரஜன் இருக்கான் அப்படின்னு ஆகிறது. ஒரே க்ஷேத்திரத்துக்குள்ள 2 க்ஷேத்திரஜன் உட்கார்ந்து இருக்கான். அப்ப அவனுக்கு நீ க்ஷேத்திரம், உனக்கு அவன் க்ஷேத்திரம், என்ன இப்படிதான் ஏதாவது அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? இப்போ ஒரே தேகத்துக்குள்ள ஈஸ்வரனும் இருக்கான் க்ஷேத்திரஜனாக, நம்மளோட ஜீவாத்மாவும் இருக்கு க்ஷேத்திரஜனாகன்னு சொன்னா 2 பேர் ஒரே வீட்டுல குடியிருக்கா மாதிரி. அப்ப என்ன ஆறுது, எனக்கு வந்து பகவான் க்ஷேத்திரத்துல சேர்றான், பகவானுக்கு நான் க்ஷேத்திரத்துல சேர்றேன், 2 பேருமே க்ஷேத்திரஜன் தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணணும். இதுல என்ன ஆகுறதுன்னா அதுக்கப்புறம் அனிர்மோக்ஷ பிரசங்கம் எல்லாம் வந்துருது. கடைசியில மோட்சம்னா எங்கன்னா திருப்பி எங்கேயாவது போகிறதுதான் மோட்சம்னு முடிக்க வேண்டியிருக்கு. அதை தவிர வந்து இந்த 2 க்ஷேத்திரஜனை சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால கீதையில சொல்லக்கூடிய அர்த்தங்கள்லாம் பங்கப்பட்டுறது. ஆனா இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, நீ சொன்ன கொஸ்டின் கரெக்ட் தானே. ஜீவன்றவன் வந்து ரொம்ப லிமிட்டெட் எபிலிட்டிஸ் இருக்கிற ஒருத்தன். அவன் க்ஷேத்திரஜனா இருக்கும்போது
ஈஸ்வரன் வந்து நான் சர்வக்ஷேத்திரேஷு க்ஷேத்திரஜனா இருக்கேன்னு சொல்லும் பொழுது, அப்ப எப்படி இத புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கேள்வி. யதார்த்தமான கேள்வி. இன்ஃபாக்ட் இந்த அவ எத வந்து பூர்வ பட்சமா சொல்லி கன்க்ளூட் பண்ணிட்டு போயிடுறாளோ, இது பாசிபிள் இல்லைன்னு, அதுதான் ஆரம்ப கேள்வியாவே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆச்சாரியால் வந்து இத ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறார். நான் கேள்விய மட்டும் கேட்டுட்டு பதிலுக்கு வெயிட் பண்ணாம போயிட்டு இருக்க கூடாது. இது எவிடென்ட்லி தெரியற விஷயம் தான். ஜீவேஸ்வர வேதம் வந்து சுவாபாவிகமாகவே நம்மளும் அடிப்படையில வந்து 2ம் வெவ்வேறையா தானே இருக்கு. ஓ கடலும் ஜலம்தான், அலையும் ஜலம்தான்னு சொன்னா, ஒரு சொட்டு ஜலம் கடல் ஆயிடாதே. அதான் அவ கேள்வி. ஒரு சொட்டு ஜலம், இதுவும் ஜலம் தான், அதுவும் ஜலம் தான். ஆனா ஒரு சொட்டு ஜலம், ஒரு சொட்டு ஜலம் தானே. அது எப்படி கடலா? அப்ப இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்ல முடியாதுங்கிறது அவளோட அவளோட இஷ்யூ அதுல. அது இங்க எடுத்துக்க போறார் பாஷ்யக்காரர். இப்போ க்ஷேத்ரஜ்ஞம் யதோக்த லக்ஷணம் சாப்பி மாம் பரமேஸ்வரம் அசம்சாரிணம் வித்தி ஜானிஹி. இந்த க்ஷேத்ரஜனாக நானும் இருக்கிறேன். அந்த நான் யார் அப்படிங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் அசம்சாரிணம் பரமேஸ்வரம், சம்சாரத்துக்கு அப்பாற்பட்டவனாகிய ஈஸ்வரனாக நான் இருக்கிறேன். அப்போ சம்சாரித்துவம் க்ஷேத்ரஜன்ட்ட இருக்கா, சம்சாரித்துவம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தப்படுறது? சம்சாரித்துவம் இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜனாக ஜீவனும், அசம்சாரியாக இருக்கக்கூடியது பிரம்ம பரமேஸ்வரனாகவும் இருக்கு. அதனால வந்து சர்வக்ஷேத்திரத்திலையும் இருக்கிறதாக. அது எப்படி அசம்சாரியாக அதே க்ஷேத்ரஜன் எப்படி அசம்சாரி பரமேஸ்வரனாகவும் சம்சாரி ஜீவனாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுலதான் இங்க வந்து கேள்வி வரப்போறது. ஆனா பாஷ்யக்காரர் முதல் லைன்லயே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுற. யதோக்த லட்சணம் க்ஷேத்ரஜம் மாம் பரமேஸ்வரம் அசம்சாரிடம் வித்தி. இந்த க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுக்கிறவன் நான் தான். எப்படிப்பட்ட நான்னா அசம்சாரியாகிய நான் அப்படிங்கிற. அப்போ நம்ம எங்க உதைக்கிறது? இப்போ க்ஷேத்ரஜன் சம்சாரி தானே. க்ஷேத்திரத்தை பார்த்துட்டு இருக்கிறவன் தான் சம்சாரி. க்ஷேத்திரம் சம்சாரி கிடையாது. க்ஷேத்திரத்துல பிரச்சனையே கிடையாது. அந்த க்ஷேத்திரத்தை அனுபவிக்கிறவன்ட்டு தான் பிரச்சனை. சுகதுக்கம் வந்து இந்த துண்டுலியா இருக்கு. துண்டுல இல்ல சுக துக்கம். அதான் இந்த துண்டு எனக்கு பிடிக்கல, இது மஞ்சள் கலர் ரொம்ப டல்லா இருக்கு, மஞ்சளுக்கு பதிலா வந்து வெள்ளையா இருந்தா பெட்டரா இருக்கும். எங்க இருக்கு பிரச்சனை? என் புத்தியில தான் இருக்கு. க்ஷேத்திரஜன்ட்டு தான் பிரச்சனையே. க்ஷேத்திரத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன, ஒரே கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு நாடு சந்தோஷப்படுறது, இன்னொரு நாடு துக்கப்படுறது. அப்போ கிரிக்கெட் மேட்ச்லயா பிரச்சனை? பாக்குறவனுடைய திருஷ்டியில தான் பிரச்சனை. அப்ப க்ஷேத்ரஜன் தான் சம்சாரி. க்ஷேத்ரஜன் சம்சாரியாக இருக்கிறான் அப்படிங்கிற பொழுது இங்க அசம்சாரியாக நான் இருக்கேன் அப்படின்னா ரெண்டு க்ஷேத்ரஜனா ஒரே க்ஷேத்ரஜன்லயே சம்சாரித்துவம் இருக்கும் பொழுது அவன் ஜீவாத்மாகவும் அசம்சாரியாக இருக்கக்கூடிய தன்மையோடு இருப்பவன் பரமேஸ்வரனாகவும் ஆகிறான். அதான் அங்க சித்தாந்தம். அதுல என்ன ஆகிறது இப்போன்னா, இப்படி புரிஞ்சுக்கும் பொழுது தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் மோட்சம் 2மே சித்திக்க முடியும். ஏன்னா உன்னுடைய ஸ்வரூபந்தான் அசம்சாரி பரமேஸ்வரன் அப்படின்னு ஆகிறதுங்க. அப்ப சம்சாரித்துவம் நான்ற அகந்தையோடு கூடியதாக அகங்காரத்துலதான் வந்து அத்தியஸ்தமாக இருக்கிறது சம்சாரித்துவம். சம்சாரித்துவம்னா தர்மத்தினால புண்ணிய பாபம் சுக துக்கம் இதெல்லாம் சம்சாரித்துவம். மாறிண்டே இருக்கக்கூடிய தன்மை. அது எதுல ஆசிரியிச்சிருக்கு? சுரூப அஜானத்துல ஆசிரியிச்சிருக்கு. அதுதான் காரண சரீரம்னு சொல்றோம். அப்ப அந்த சுரூப அஜானத்துல ஆசிரிதமாக இருக்கக்கூடியதாகிய இந்த சம்சாரித்துவம் இல்லாதிருக்கக்கூடிய தன்மை பரமேஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு ஆகும் பொழுது, எப்ப நம்ம பரமேஸ்வரன் ஆகிறோம்? சம்சாரித்துவம் போகிறதுனால ஆகிறோம். சம்சாரித்துவம் எப்படி போகணும் அப்படிங்கறதா இது விசாரம். சர்வக்ஷேத்ரேஷு யஹ க்ஷேத்ரஜ்ஞஹ. இந்த சர்வக்ஷேத்திரம்ங்கிறதுலே கூட சர்வம்னு ஒண்ணு இருக்கா? சர்வம்னு எப்படி இருக்கு? ஏகப்பட்ட க்ஷேத்திரங்கள் இருக்கா? 2 பதார்த்தம் தான் இருக்குன்னு சொன்னமே. ஒண்ணு வந்து இதம், இன்னொன்னு அகம். அப்ப இதத்துக்குள்ள நம்ம பாக்குற சர்வக்ஷேத்திரம்
as though நம்ம பல இருக்கிறதாக பாக்குறோம். ஆனா எல்லாம் இதத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த சர்வக்ஷேத்ரேஷு, அதனாலதான் உபாதி பேதத்தினால சர்வக்ஷேத்திரம். யஹா க்ஷேத்ரஜ்ஞா பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த அநேக க்ஷேத்ரோபாதி பிரவிபக்தா, இந்த பல உபாதிகள்னால் விபக்தி பிரிந்திருக்கக்கூடியதாகிய அப்படின்னு, உபாதிகள்னால பிரிந்திருக்கக்கூடியதாகிய நான் க்ஷேத்ரஜ்ஞா. யஹா க்ஷேத்ரஜ்ஞா, அந்த யார் அந்த க்ஷேத்ரஜன்? பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த அநேக க்ஷேத்திர உபாதி பிரவிபக்தா க்ஷேத்ரஜ்ஞா. பலவாக தெரியக்கூடியது. பலவாக எதனால தெரியறாருன்னா உபாதினால பலவாக பிரியறதாக. ஒரே சூரியன் பல கட்டங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகிறது. தனித்தனியாக இருக்க மாதிரி தெரியறது. அதுல ஒரு சூரியன், இதுல ஒரு சூரியன், இந்த குட்டி குடத்துல குட்டி சூரியன், என்ன கலங்களா தண்ணி இருக்கிற இடத்துல மங்கலான சூரியன், கிளியர் தண்ணி இருக்கிற இடத்துல பிரகாசமான சூரியன், பலவிதமான சூரியன்கள் தெரியறது. ஆனா இருக்கிறது ஒரே ஸ்வரூபம் தானே. அண்ட் நிரஸ்த சர்வோபாதி பேதம். அந்த உபாதி பேதம் இருக்கே, அது சூரியனை ஒண்ணும் பண்றது இல்லை. பானை எத்தனை இருக்கலாம், அதுல ஜலத்தினுடைய தன்மை எத்தனை இருக்கலாம், ஜலம் இல்லாமையே கூட இருக்கலாம். அது சூரியனை தொடறது இல்லை. நம்ம அதுல சூரியன் தெரியறதாக பாக்குறோம். அதுல இருக்கிற சூரியனை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றமே வழிய, அந்த ஆதித்ய பிரகாசம் ஒன்னாதானே இருக்கு. அந்த மாதிரி இந்த அசம்சாரி பரமேஸ்வரன் அந்த சம்சாரியாக இருக்கக்கூடிய உபாதிகள்ல ஒரு தாரதமிய பேதம் இருந்தாலும் ஸ்வரூபம் மாறுறதில்லை. ஏன்னா அதெல்லாம் க்ஷேத்திர தர்மம். இது அடுத்த கொஞ்சம் ஸ்லோகங்கள்ல இதைதான் பேச போற. எது க்ஷேத்திர தர்மம், எது க்ஷேத்திரஜ்ஞ தர்மம் அப்படின்னு பார்த்துட்டே வந்தா கடைசியில தர்மம்ங்கிறது எல்லாமே க்ஷேத்திரத்துல சேர்ந்துட போகுது. எல்லா குணங்களும் க்ஷேத்திரத்துலதான் இருக்கு. நான்ற தன்மையே க்ஷேத்திரத்துல இருக்குங்கிற பொழுது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், குட்டை ஹைட்டு, உடம்பு தன்மை, நம்ம புத்தி தன்மை, இதெல்லாம் எதுல சேர்றது? க்ஷேத்திரத்துல தானே சேர போறது. அப்போ நிரஸ்த சர்வோபாதி பேதம், இந்த ஸ்வரூபம் இருக்கே அது உபாதி பேதத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. ஆனா உபாதி பிரவிபக்தமாக தெரிந்து கொள்கிறேன். க்ஷேத்ரஜனாக பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த அநேக க்ஷேத்திர உபாதி பிரவிபக்தா, பல உபாதிகளாக பிரிந்திருப்பதாக தெரியக்கூடிய ஒரு ஞானம் தன்னுடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது நிரஸ்த சர்வோபாதி பேதம். ஒரு சூரியனும் ஒரு விதமாக தெரியறதுக்கு சூரியன் காரணம் இல்லை. ஆனா பலவாக தெரியறதுக்கு உபாதி காரணம் இருந்தாலும் சூரியனுடைய பிரகாசம் தான் உபாதியில வேறையாக தெரியாது. அதனால க்ஷேத்ரஜன் ஈஸ்வரன் தான். தெரியற பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் தான். மங்களா தெரியறது சூரியனுடைய ரூபந்தான். ஆனால் சூரியனுடைய ரூபம் மங்களாக தெரியறதுக்கு சூரியன் காரணம் இல்லை. ஏன்? அதெல்லாம் உபாதி தர்மம், கடத்தினுடைய தர்மம். இப்ப கடம் வேற சூரியன் வேறங்கிறது நம்ம திருஷ்டாந்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்ப உபாதி தனியா இருக்கு, ஈஸ்வரன் தனியா இருக்கான்னா உபாதிங்கிறது ஒரு தனி சத்தியமான்ற ஆயிடக்கூடாது. இந்த சில ரிலீஜியன்ல எல்லாம் காட் இருக்கு, சேட்டான் இருக்கான். சேட்டான் எப்போ நீ தள்ளி வச்சுக்கோன்னா, அப்ப சேட்டன் காடோட பவர்ஃபுல்லானா இருக்கான் இல்லையா? சாத்தான் கடவுளோட பவர்ஃபுல்லா தெரியறது. அப்ப சாத்தான் கடவுள்னு ரெண்டா தனியா பிரிச்சோம்னா அப்ப எப்படி சாத்தான அட்ரஸ் பண்ண முடியலையே. ஒருத்தனுக்குள்ள 80% சாத்தான் தானே இருக்கான், 20% பகவான் இருக்கிறதே பெருசு. அதனாலதான் இந்த காட் சாட்டான் எல்லாம் பிரிக்கிறது சைக்கலாஜிக்கலி அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லுவார் சுவாமிஜி. ஏன்னா இந்த ஈஸ்வரனுடைய தன்மை தான் நல்லது கெட்டது ரெண்டுமே. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த க்ஷேத்ரஜன்றது
உபாதி பேத இந்த கடத்துல தெரியக்கூடிய மங்கலான தன்மையும் சூரியனுடையதுதான் அப்படி தெரியறது. ஆனா அதுக்கு சூரியன் காரணம் இல்லை. அதனால உபாதி தனி, ஈஸ்வரன் தனின்னு கிடையாது. அதனாலதான் அங்க சத்தியமித்யா புரிஞ்சுக்கணும். அப்புறம் பட் ஈஸ்வரன் இந்த முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். என்ன? க்ஷேத்திரஜனாகிய ஈஸ்வரன் அசம்சாரி, சர்வக்ஷேத்ரேஷு பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த அநேக க்ஷேத்ரோபாதி பிரவிபக்தா ஈஸ்வரः க்ஷேத்ரஜ்ஞः நிரஸ்த சர்வோபாதி பேதம். அப்ப நான் என்னுடைய சுரூபம் பார்த்தேன்னா அங்க உபாதி பேதம் இல்லை. இன்ஃபேக்ட் உபாதி எதுவுமே என்ன தொடர்றது இல்லை. பின்னாடி ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு ஆச்சாரியால். காணல் நீர் பாலைவனத்தை சேராக்காது அப்படிங்கிற. காணல் நீர் எவ்வளவு வந்தாலும் பாலைவனம் சேராயிடாது. உஷரதேசம் இந்த இதனால மரீச்சி உதகத்தினால எவ்வளவு ஸ்னிக்தமானாலும் எவ்வளவுதான் அது போய் அதை தீண்டினாலும் அங்க சேர் வராதுன்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். ஏன்னா ஒண்ணு வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி, இன்னொரு வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி. ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு மித்யா. அதனாலதான் இங்க உபாதிங்கிறது மித்யா, ஈஸ்வரன் சத்தியம். அந்த உபாதியில எது சேருது அப்படிங்கறது பார்க்கும்பொழுது நான்ற தன்மை கொண்டு எல்லாம் போய் சேர்ந்துடுறதுனால அந்த மித்யால என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுறது. பவசாகர் சூக்கு கையிறேன்னு. அதனாலதான் மோட்சம். நிரஸ்த சர்வோபாதி பேதம் சதசதாதி சப்த பிரத்யய அகோச்சரம். என்னுடைய சுரூபம் எதுன்னா ஈஸ்வரன் சொல்ற சத்து அசத்து அப்படிங்கிற மாதிரி சப்தங்கள்னால நீ என்ன தெரிஞ்சுக்க முடியாது. இருக்கு இல்லை அப்படிங்கிறதுமே நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ற பொருளுக்கு தானே சொல்லிட்டு இருக்க. அப்போ உன்னுடைய பிரத்யேகத்துக்கு உட்படக்கூடிய விஷயங்களை இது இருக்குங்கிற, இது இல்லைங்கிற. காணல் நீர்ல தண்ணீர் இல்லை என்ன, அதனால இருக்கு இல்லை அப்படிங்கிறதே அந்த வார்த்தைகள்னால கூட போய் சேர முடியாத ஸ்வரூபம்ங்கிறதுனால, ஏன்னா நான் ஆப்ஜெக்டிஃபையபிள் அப்படிங்கிறதுனால இதம் பிரத்யேகத்துக்கு அது கிடைக்காத விஷயம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா அப்படின்னு வார்த்தைகள் எதை போய் முட்டிண்டு திரும்பி வந்துடுறதோ, எதை போய் அடைய முடியாம திரும்பி வந்துடுறதோ அப்பேற்பட்ட சுரூபம். ஏன்னா அது இதம் பிரத்யேகத்துக்கு அகப்படாதது. இல்ல சதசதாதி சப்த பிரத்யய அகோச்சரம். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு இல்லைன்னு நீ பேசுறது எல்லாமே விவகாரத்துல உனக்கு தெரியற விஷயத்த பத்தி, பாக்குற விஷயத்த பத்தி, அனுபவிக்கிற விஷயத்த பத்தி நீ சொல்லிட்டு இருக்க. எதனால் எல்லாம் அனுபவப்படுகிறதோ அந்த சுரூபம் எந்த அனுபவத்துக்குள்ள வரப்போறது? எல்லா அனுபவமே அதுதான். பிரதிபோத விதித்தம். ஒரு போதத்திலயும் அதுதான் இருக்கு. போதம்னா ஒரு காக்னிஷன். ஒரு அனுபவத்திலையும் நான் இதை தெரிந்துக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் அழுகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், எல்லா விதமான ஒரு போதம் இருக்கே, அது சுரூபத்தினாலதான் பிரகாசிக்கிறது. அப்படிங்கிறதுனால அது தனியாக ஒரு அனுபவத்துக்குள்ளேயும் இல்லை. ஆனா அதே சமயத்துல நீ இது இருக்கு இது இல்லைன்னு பேசிட்டு இருக்கிய, அந்த மாதிரி அதுக்குள்ள அது அகப்படாதது. வித்தி இது அபிப்பிராயா, அதுதான் என் ஸ்வரூபன். அதனால க்ஷேத்திரஜனாக நீ என்னையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்க மகா வாக்கியமாக ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்ற. ஈஸ்வர ஸ்வரூபம்னா இங்க யாதாத்மியம். இதுல ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஈஸ்வரனை சமஷ்டி உபாதியாக இருக்கக்கூடிய ஞானோபாதியான ஈஸ்வரன், அது சகுண பிரம்ம ஈஸ்வரன். போன செஷன்ல அதை பத்தி பேசணும். அப்படி இருக்கு. அங்க ரெண்டு உபாதி ஒண்ணும் பின்னி இருக்க முடியும். இப்போ ஒரு தேகம் இன்னொரு தேகத்துக்குள்ள இருக்கு. ஒரு குழந்தை ஒரு அம்மா வயத்துல இருக்கு. ஒரு அமீபாவோ பாக்டீரியாவோ எல்லாமோ வைரஸோ இருக்கு இல்லையா? ஒரு உடம்புல இன்னொரு உடம்பு இருக்கு. உபாதி பேதத்துல இருக்க முடியும். சொரூப பேதம் இல்லைன்னாலும் உபாதி பேதமாக ஒண்ணு இன்னொன்னுத்துல இருக்கு அப்படின்னா, இப்போ ஜீவோபாதி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? இந்த அஜ்ஞான உபாதி, இந்த ஜெகத் அனுபவம் ஏற்படுத்தின்னு இருக்கக்கூடிய
அது ஜெகத்துல உழண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா. அவனுக்கு என்ன அல்பமான ஞானம் இருக்கு, அல்பமான சக்தி இருக்கு. காலத்தினால, தேசத்தினாலையும், வஸ்துனாலையும் விச்சின்னமாக சின்ன சின்னதாக இருந்துருக்கு இந்த ஜீவாத்மா. இது எல்லாம் சமஷ்டியில பார்த்தா ஒரே ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய தேகம் தான் இந்த ஜெகத்து முழுக்க. நம்ம பிரகிருதியும் பகவானுடைய பிரகிருதி. அஷ்டதா பின்னா பிரகிருதின்னு அபரா பிரகிருதி. இந்த புருஷன் யார சொன்னமோ அதை நான் சொல்ல விட்டுட்டேன். புருஷன் பிரகிருத்தின்னு ரெண்டா பிரிச்சுமே ஒழிய பகவான் பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு தான் பிரிக்கிறார். நம்ம ஆரம்பத்துல சொன்ன புருஷன் அப்படிங்கிறது பரப்பிரகிருதி, பிரகிருத்தின்னு சொன்னது அபரா பிரகிருதி. இது ரெண்டுமாக ஈஸ்வரன் இருக்கான். ரெண்டும் சேர்ந்ததாக ஈஸ்வரன் இருக்கான். அப்படிங்கிற பொழுது அப்போ இந்த ஈஸ்வர உபாதி எப்படி இருக்கு? ஞானமயமாக இருக்கு ஈஸ்வர உபாதி. ஞானஸ்வரூபமாக ஒரே சமயத்துல எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு சுரூபம், அதுதான் ஈஸ்வரன். அப்போ அந்த ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறவன் நம்ப என்ன, அதுவுமே ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியாது. ஈஸ்வரன் ஞானமே ஈஸ்வர சுரூபம். அது ஒரு உபாதி. அங்க எப்படி ஈஸ்வரனுடைய உபாதி தர்மமாக சர்வஜத்துவம் சர்வவேத்திருத்துவம் ரெண்டும் உண்டு பகவானுக்கு. ஆல் டீடைல்ஸ் பகவானுக்கு தெரியும். எந்த இடத்துல என்ன நடக்கிறது, என்ன அது அத்தனையும் அந்த க்ஷணம் ஈஸ்வரனுடைய ஞானமாக தான் அது நடக்கிறது. நடந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னா அது ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரனுடைய ஞானமாக தான் ஜெகத்தே இயங்கிறதுங்கிற பொழுது ஞானஸ்வரூபம் தான் ஜெகத் முழுக்க. அப்படிங்கிற பொழுது அந்த ஞான சுரூபத்துலதானே இந்த ஜீவனும் இருக்கான். அப்போ அது ஒரு விதமான தெரிஞ்சு உபாதி பேதத்துல ஜீவேஸ்வர பேதம் இருக்கு ஒரே இடத்துல. ஆனா ஸ்வரூபதா பார்க்கும் பொழுது இந்த ஈஸ்வரன் இந்த அசம்சாரியாக என்ன நிரஸ்த சர்வோபாதியாக இருக்கக்கூடிய பிரம்மவஸ்து. அது ஒரு ரெண்டுமே அதான் சகுண ஈஸ்வரன் நிர்குண பிரம்மம்னு ரெண்டாக பார்க்கறது புரிஞ்சுக்கிறதுக்காக. குணத்தோடு பார்க்கும் சுரூபத்தகா நிர்குணமாக இருந்தாலும் விவகாரத்தகா சகுண ஈஸ்வரன். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற பிரச்சனை. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாதி பேர் இந்த மாடர்ன் வேதாந்தால ஈஸ்வரனையே புரிஞ்சுக்காம கான்சியஸ்னஸ் சொல்லிட்டு ஈஸ்வரனுடைய தன்மை புரியலன்னா ஜெகத் எப்படி இயங்குறதுன்னே புரிஞ்சுக்க முடியாது. ஜெகத்தை புரிஞ்சுக்காம கான்சியஸ்னஸ் நம்மள எப்படி மோட்சம் அடைவு பண்ண போறது? கால்ல ஒரு சைக்கிள் ஏறிடுதுன்னா வலிக்க போறது. கான்சியஸ்னஸ் சொல்லிட்டதுனால கால் வலி போயிடுமா? அதனால ஈஸ்வர நியத்தியை புரிஞ்சுட்டாதான் பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் அது ஈஸ்வரன்றதை புரிஞ்சுக்க முடியும். அதனால ஈஸ்வர ஸ்வரூப ஞானம் ரொம்ப முக்கியம். பகவான் 11வது அத்தியாயத்துல அவ்வளவு விஸ்தாரமாக விஸ்வரூபம் சொல்றதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 2 அத்தியாயம் பேசுறது ஈஸ்வர வேதமும் நிறைய பேசுறது எப்படி இந்த சிருஷ்டி எங்கிறதுங்கிறது. ஹே பாரத யஸ்மாத் க்ஷேத்திரஜ்ஞ ஈஸ்வர யாதாத்மிய வத்திரேகேன ந ஞானகோச்சரம் அந்யத் அவசிஷ்டமஸ்தி. தஸ்மாத் க்ஷேத்திரஜ்ஞயோः ஞேயபூதயோः யத் ஞானம் க்ஷேத்திரஜ்ஞௌ ஏன ஞானேன விஷயீக்ரியேதே தத் ஞானம் சம்யக் ஞானம் இதி மத் அபிப்பிராயः மம ஈஸ்வரஸ்ய விஷ்ணோः. ஈஸ்வரன் தான் விஷ்ணு வியாபகத்வாத். இந்த இடத்துல பகவான் விஷ்ணோஹோ அப்படின்னு தான் ஆச்சாரியால் ஈஸ்வரன் சொல்ற இடத்துல பகவத்கீதை முழுக்க. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றதுனால விஷ்ணோஹோ வியாபகாரிகமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்துல ஸ்திதிகர்த்தாவாக இருந்து பரிபாலனம் பண்றார் இல்லையா. இங்க யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி அப்படின்னு சொல்லி அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியம்னு இங்க பகவானுடைய அவதாரமானது ஸ்திதி பண்றதுக்காக அப்படிங்கிற ஒரு தன்மையோடு இருக்கிறதுனால இந்த இடத்துல விஷ்ணோஹோ ஈஸ்வரஸ்ய அப்படின்னு கீதை முழுக்க விஷ்ணோஹோ அப்படின்னு தான் ஆச்சாரியால் பண்ற. பகவானுடைய அபிப்பிராயம்னா அதுதான் உண்மைன்னு அர்த்தம். அபிப்பிராயம்னா அவர் அபிப்பிராயம்னா எனக்கு வேற அபிப்பிராயம்னு சொல்லக்கூடாது.
நம்ம ஈஸ்வரஸ்ய அபிப்பிராயம்னா ஈஸ்வரனே நானே இப்படிதான் சொல்றேன் அப்படின்னா அதான் உண்மை. எது? சம்யக் ஞானம். இதுதான் ஒழுங்காக தெரிந்து கொள்கின்றது. எது ஒழுங்காக தெரிந்து கொள்கின்றது? க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர யாதாத்மிய வெதிரேகேன ந ஞானகோச்சரம் அந்யது அவசிஷ்டமஸ்தி. நீ தெரிந்து கொள்றதுக்கு என்ன இருக்கு? உன்னுடைய புத்தியில எதை போய் நீ அடைய முடியும் அப்படின்னு பார்த்தேன்னா, இது ரெண்டுத்தை தவிர ஒண்ணுத்தையும் அடைய முடியாதுடா. ஒண்ணு க்ஷேத்திரம், இன்னொன்னு க்ஷேத்திரஜன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், தௌஹி பதார்த்தௌ. அது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ஈஸ்வரனாக. அதனால்தான் ஈஸ்வர யாதாத்மியா, ஈஸ்வரனுடைய யதாவத் தன்மை எப்படி இருக்கா அந்த ஈஸ்வரன், இந்த ரெண்டாக இருக்கான் சகுனமாக பார்க்கும்போது. அந்த ரெண்டுத்தை தவிர வேற என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஒண்ணு க்ஷேத்திரத்துல இருக்கணும், இல்ல க்ஷேத்திரஜன்ல இருக்கணும். இது மூணாவதாக ஈஸ்வரன் சொல்லப்படாது. ஈஸ்வரன் க்ஷேத்திரனா க்ஷேத்திரஜனா அப்படிங்கறதான் கேள்வி. இன்ஃபேக்ட் ஈஸ்வரன் க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் அப்படிங்கிறதுனாலதான் க்ஷேத்திரஜேஸ்வர யாதாத்மிய வெதிரேகேன, இந்த யதாத்மத்துவம், இதனுடைய உண்மை தன்மையை தெரிந்து கொள்றது தவிர வேற ஒண்ணும் ஞானகோச்சரம் அவசிஷ்டமஸ்தி. இதை தவிர வேற ஞானத்தினால அடையக்கூடியது ஒண்ணும் இல்லப்பா. ஏன்னா எல்லாமே இதுக்குள்ள சேர்ந்துடுறது. அதனால க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் இது ரெண்டு தான் அப்போஸ் டு ஈச் அதர். நீ பார்த்தேன்னா மத்ததெல்லாம் இதத்துல சேர்ந்துடுறது, க்ஷேத்திரத்திலேயே எல்லாம் சேர்ந்துடுறது. ஆனா க்ஷேத்திரஜன் க்ஷேத்திரத்துல சேர மாட்டான். ஏன்னா க்ஷேத்திரம் ஆனா க்ஷேத்திரத்தை க்ஷேத்திரஜன் எடுத்துக்கிறேன். இது நான், இந்த உடம்பு நான் அப்படின்ற, நான் குட்டையா இருக்கேன், நான் இதை பாக்குறேன், நான் ஓடுறேன் அப்படிங்கிற பொழுது க்ஷேத்திரத்தை க்ஷேத்திரஜனா எடுத்துக்கிறேனே ஒழிய ஆக்சுவலி க்ஷேத்திரத்துல எப்படி க்ஷேத்திரஜன் சேருவான்? ஆனா க்ஷேத்திரம் இருக்கிறதுக்கு, க்ஷேத்திரம் இயங்குறதுக்கு, க்ஷேத்திரம் இருக்குன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு, க்ஷேத்திரம் தெரியப்படுறதுக்கும் க்ஷேத்திரஜன் தேவை. ஆனா க்ஷேத்திரஜனுக்கு க்ஷேத்திரம் தேவையில்லை. அதனால ஒண்ணு இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி, இன்னொன்னு டிபெண்டன்ட் ரியாலிட்டின்னு ஆயிடுறது. அதுக்கு வருவோம். ஹே பாரத, யஸ்மா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ ஈஸ்வர யாதாத்மிய வெதிரேகேன ந ஞானகோச்சரம் அந்யத் அவசிஷ்டமஸ்தி. இதை தவிர வேற ஒண்ணும் இல்லப்பா. தஸ்மாத் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ ஞேயபூதயோஹோ யஜ்ஞானம் சொல்ற. ஞேயபூதம்னா ரெண்டுமே. க்ஷேத்திரம்ன்றத க்ஷேத்திரஜ வச்சு இருக்கிறதுனாலதான் க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுக்கிற. க்ஷேத்திரஜன் ஒருத்தர் இருக்காங்கிறது வித் ரெஃபரன்ஸ் டு க்ஷேத்திரம் தானே நீ தெரிஞ்சுக்கிற. ஓ, இந்த துண்டு இருக்குன்னு தெரியறது, இதை தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கான்றத, இந்த துண்டுக்கு அப்பாற்பட்டு இது துண்டை பாக்குறவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது துண்டும் தானே சேர்த்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. பார்க்கப்படுகின்ற பொருள் பார்க்கிறான்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. பார்க்கிறான்றவன் பார்க்கப்படுகின்ற பொருளுக்கு உயிர் கொடுக்குறான். ரெண்டுமே ஞேயபூதமாக இருக்குன்னு சொல்ற. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ ஞேயபூதயோ, ஞேயம்னா தெரிந்து கொள்கின்றதாக இருக்கின்றன. வித் ரெஃபரன்ஸ் டு ஒன் இன்னொன்று இருக்கு. உள்ள அப்படிங்கிறது வித் ரெஃபரன்ஸ் டு வெளியில, வெளி அப்படிங்கிறது வித் ரெஃபரன்ஸ் டு உள். இருக்குன்றது நம்ம இல்லைன்றத ஒண்ணு மைண்ட்ல வச்சுட்டுதான் இருக்குன்றத பேசுறோம். இருக்குன்றது இல்லைங்கிறது இருக்குன்றதுக்கு அப்போஸ் பண்ணி பேசுறோம். இதெல்லாம் துவந்தம் தான். அதனால ஞேயபூதயோஹோ யத் ஞானம், எந்த ஞானம் அதுன்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞௌ ஏன ஞானேன விஷயீக்ரியேதே. க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஞானத்தினால தெரியறது. அந்த க்ஷேத்திர ஞானம்ங்கிறது புக் நம்ம பார்த்திருக்கோம். இந்த டவல் அப்படிங்கிறது டவல் அவேர்னஸ், டவல் கான்சியஸ்னஸ், பாடி கான்சியஸ்னஸ், ஸ்கை கான்சியஸ்னஸ், ட்ரீ கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் அஞ்ஞானம். அதாவது ஞேய பதார்த்தமே அந்த ஞானமாக இருக்கு. விருட்சம் இருக்குன்னா விருட்ச ஞானம் இருக்கு, விருட்ச ஞானம் அஸ்தி. பர்வதா அஸ்தினா பர்வத ஞானம் அஸ்தி. கடஹா அஸ்தினா கட ஞானம் அஸ்தி. இல்லையா? அப்போ ஞானமாக தான் ஞேய பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு.
க்ஷேத்திரஜன் எப்படி இருக்கான்? க்ஷேத்திரஜ ஞானமாக இருக்கான். சொரூபமும் ஞானம். க்ஷேத்திரஜத்துவம் ஒரு ஞானத்தினால பிரகாசிக்கிறது. க்ஷேத்திரஜத்துவம் எனக்கு தெரியறது. இத பார்க்கிறவன் நான், பார்க்கிறவனாக நான் இருக்கிறேன்ற ஒரு ஞானம் எனக்கு ஏற்படுறது. அப்போ க்ஷேத்திர ஞானம் ஞானத்துலதான் பிரகாசிக்கிறது. அப்போ இந்த க்ஷேத்திரஜன் க்ஷேத்திரம் ரெண்டுத்தையும் இன்னொரு ஒரு க்ஷேத்திரஜனாக நான் தெரிஞ்சுக்கிறேனா? அப்படி அர்த்தம் இல்ல. ஏன்னா இந்த விசாரத்தை பண்றவனே க்ஷேத்திரஜன் தான். அப்ப இந்த க்ஷேத்திரஜனுடைய கண்டென்ட் எந்த ஸ்வரூபம் க்ஷேத்திரஜனாக தெரியறது, க்ஷேத்திரம் எந்த ஸ்வரூபத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு, இந்த க்ஷேத்திரஜ ஞானம் இருக்கே, இந்த ப்ராசஸ் ஆஃப் நோயிங், மீன்ஸ் ஆஃப் நோயிங், அது எதனால வியாபிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே ஞப்தி சுரூபத்தினால. கண்டென்ட் என்ன, இந்த விற்த்தியினுடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கறதுதான். எதனால இது ஃபில் ஆயிருக்கு, எந்த ஒண்ணுத்தினுடைய பிரகாசம். அதாவது இந்த விற்த்தித்வம் மித்யா, அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. விற்த்தித்வம் அதாவது தண்ணி கடலாக இருக்கு. கடல்ன்றது தண்ணி தானே, ஜலம் தான். அதுல இப்ப அலைகள் வருது. அலைன்னு ஒண்ணு இருக்கோ, அதுதான் விருத்தி. அலை எதுல இருக்கு? ஜலத்துல இருக்கு. அதுதான் அவேர்னஸ். அதாவது ஞப்தி ஞானம். ஞப்தி சுரூபத்துல ஏற்படக்கூடிய மாறுதல்கள் தான் அனுபவங்கள். அப்ப இல்லையே, நான் இங்கன்ட்டு துணின்னு ஒண்ணு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டோம்னா, துணிங்கிறது கூட, துணியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி, துணின்னு ஒண்ணு இருக்குன்னு எதை வச்சு சொல்றோம்? இந்த எல்லோ கலர்னுடைய பர்செப்ஷன் எனக்கு ஏற்படுறது இல்லையா? பீதத்துவம் என்னுடைய கண்ணுல பீதத்துவத்தினுடைய ஒரு ஞானம் ஏற்படும். அப்புறம் என்ன ஆறுது? இதனுடைய டச் அனுபவம் ஏற்படும். அப்புறம் என்ன ஆறுது? ஒரு ஸ்மெல் அனுபவம் ஏற்படும். அப்புறம் ஒரு டேஸ்ட் அனுபவம் ஏற்படும். இப்ப இதெல்லாம் என்ன, தனித்தனியா பார்த்தோம்னா என்னோட இந்திரியங்களினுடைய ஒரு அனுபவ ரூபமாக வரக்கூடிய சிக்னல் சேர்ந்தது தானே இந்த துணியினுடைய சித்தி. அந்த ஒரு அனுபவமும் எதுல இருக்குன்னா, அகைன் அது விருத்தியாத்மகமாக தான் இருக்கு. அப்போ அந்த விருத்தியினுடைய கண்டென்ட் என்ன? ஞப்தி ஞானம் தான். அப்போ இந்த துணிங்கிறது ஒரு உபலட்சணமா எடுத்துட்டோம். எந்த ஒரு லௌகிகமா உலகத்துல இருக்கக்கூடிய அனுபவமாக இருந்தாலும், இல்ல நான் கண்ண மூடிட்டு நான் பண்ணக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தாலும், இல்ல என் எமோஷனை நான் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஞான விருத்தி தான். ஞான விருத்தி சித்தினுடைய பிரகாசம் தான் ஜெகத்து. அப்போ சைதன்ய மாத்திரம் தான் சத்தியம். விருத்தித்வம் மித்யா. விருத்தித்வம் அலை தன்மை மித்யா தானே. அலைன்னு ஒண்ணு இல்லையே, தனிதான் இருக்கு. தனிதான் இருக்குங்கிற பொழுது அலை தெரியறதே. நான் தெரியறதுங்கிறது வேற விஷயம். இருக்கா? ஜலம்தான் இருக்கு. ஜலத்துல அலை தெரிஞ்சாலும் ஜலத்துக்கு மேல அலைன்னு ஒண்ணு உட்கார்ந்துட்டு இல்ல. ஜலத்துல இருக்கிற விருத்தி அலையாக இருக்கு. ஞானத்துல இருக்கிற விருத்தி ஞானமாக இருக்கு. அதனாலதான் இங்க விஷயீ கிரியேத்தே, விஷயமாகிறதுன்னா என்ன அர்த்தம்? விருத்தித்துவம் ஏற்படுறது. எதனால விருத்தித்துவம் ஏற்படுறது? அண்டர்நீங் தண்ணி இருந்தாதானே அலை வர முடியும். தண்ணி இருந்தாதான் அலை வர முடியும். அதனால அலை எதனால ஏற்படுறது? தண்ணினால ஏற்படுறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. தண்ணிய கேட்டா அலைன்னு ஒண்ணு எப்பப்பா வந்தது? வரவும் இல்லை, போவும் இல்லை, என்னால ஏற்படுத்தவும் இல்லை, அது நான் ஒண்ணும் பண்ணவும் இல்லைன்னு சொல்லிடும். நம்ம அலைய பாக்குறதுனால கேட்கும் பொழுது தண்ணியில தான் அலை இருக்குன்னு சொல்றோம். இங்க அது மாதிரி க்ஷேத்திரஜௌ ஏன ஞானேன விஷயீ கிரியேத்தே. எந்த ஞானத்தினால க்ஷேத்திரஜன் ரெண்டும் வர்றதோ, சரி இது ரெண்டும் வந்துட்டு போட்டோம், மத்ததெல்லாம் அப்படின்னு கேட்க கூடாது. என்ன இது ரெண்டு தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. மொத்தம் இந்த ரெண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டு எதனால விஷயமாகிறது? ஞானத்தினால விஷயமாகிறது. அப்போ அதுதான் ஸ்வரூபம். தத் ஞானம், சம்யக் ஞானம், அதை தெரிந்து கொள்றது அப்படின்னு இந்த இந்த இதை தெரிஞ்சுட்டேன்னா இதான் சுரூபம். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த அலைக்குள்ள நான்ற எண்ணம், அந்த நான்ல இருக்கக்கூடிய சுகதுக்க அனுபவங்கள், அந்த நான்ல இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் எல்லாம் அலையில சேர்ந்துடுறது. ஞப்தி சுரூபம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் நம்ம சுரூபம். அது ஈஸ்வர சுரூபம். அப்ப நான் ஈஸ்வரன் ஆயிட்டேன்னா அந்த நான் அப்படிங்கிறது உன்னுடைய அகங்காரம் சொல்லுதா?
அகங்காரம் சொல்லி அகங்காரம் அதை சொல்றது இல்ல. அந்த அகங்காரமே அலையோட சேர்ந்து போயிடுறது. இதுதான் துவைத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அகங்காரம் நான் சொல்ற அகங்காரம்னா நான் ஈகோவை சொல்லல. நான்ற அந்த இண்டிவிஜுவல் நான் இருக்கானே, அவன் அந்த தன்மை, அந்த எண்ணம், நான் அப்படிங்கிற அது என்ன சொல்றது, இண்டிவிஜுவல் ஈகோ இருக்கு இல்லையா, அது அது சொல்றது இல்ல நான் ஈஸ்வரன் தான்ட்டு. சுரூபம் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது இந்த ஞப்தி சுரூபம் இருக்கே, இந்த நான்றதுக்கு எது கண்டென்ட்டோ அது ஈஸ்வரன். இன்ஃபேக்ட் இந்த நான்றதே சூப்பர் இம்போஸ்ட் தான், அலைதான் அது. அதனாலதான் மறுபிறவி இல்லைன்னு சொல்றான். மறுபிறவி இல்லைன்னா என்ன அர்த்தம், திருப்பி இந்த அகங்காரம் உற்பத்தி ஆகாது ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம். அகங்காரம் எப்பயுமே இருந்தது இல்ல, சுரூபத்தா எப்பவுமே இந்த ஞப்தி சுரூபமா தான் இருந்துட்டு இருக்கேன். இத்தனை நாளா அஜ்ஞானத்தினால இந்த நான்ற தன்மை தனியாக தெரிஞ்சுட்டு இருந்ததே, அது காணாம போயிடுத்து. அது இருந்ததே இல்லைங்கிறதாக ஆகிறதுனால மறுபிறவில்லை. ஏன்னா பிறப்பே இல்லை. முதல் பிறப்பு இருந்திருந்தா தானே மறுபிறப்பு. அத அது பிரரோச்சன அர்த்தம். பிறவி இல்லா தன்மை ஏற்கனவே பிறப்பு இல்லாதவன்னா அதெல்லாம் இல்ல சாமின்னுவான். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு திருப்பி பிறப்பு இல்லப்பா அப்படின்னு. அதுதான் இங்க க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞௌ ஏன ஞானேன விஷயீ கிரியேதே தஜ்ஞானம் சம்யக் ஞானம். அதுதான் ஞானம். மதம் அபிப்பிராயா இது மதம், மம மதம் ஈஸ்வரஸ்ய விஷ்ணு, இது பகவானுடைய மதம். க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ ஞானம் எது தஜ்ஞானம் மதம் மம. இத நம்ம மத்தவெல்லாம் என்ன சொல்றான், உள்ளுக்குள்ள சுப்ரீம் சோல் உட்கார்ந்துருக்கு, அது உட்கார்ந்துருக்கு, அதை நம்பு. அப்புறம் நீ அதனால யூ ஆர் ஆல்வேஸ் சப்சர்வியன்ட். நீ அதை யூ ஹேவ் டு டூ சர்வீஸ், யூ ஆர் பார்ன் ஃபார் காட்ஸ் சர்வீஸ், இந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நம்பிக்கையா மாத்திடுறான். எப்போ ஞானம்னு பகவான் சொல்றாரோ நம்புன்னு இங்க அர்த்தம் சொல்ல வரல, இவ நம்பிக்கைன்னு எடுத்துன்றா. இதை தெரிஞ்சு கொள்னா நான் சொல்றேன் நீ இதை நம்பு அப்படிங்கிற மாதிரி இதை அர்த்தம் பண்ணின்றதுதான் பிரச்சனை. தெரிந்து கொள்னா அது எப்படின்ற கேள்வி வரணும். நான் தான் க்ஷேத்திரஜன்னு நான் நினைச்சுட்டு இருக்கும் பொழுது ஈஸ்வரன் இல்ல இல்ல தானும் க்ஷேத்திரஜன் தான் இந்த உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது அது எப்படிப்பா பாசிபிள்? அது நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு இங்க என்ன பிரயோஜனம்? இஹைவ தைர் ஜிதசர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ. பகவான் கீதையிலேயே சொல்லும் பொழுது இங்கேயே மோட்சத்தை அடைவான். அப்ப அந்த இங்கேன்றதுக்கு இங்கேயே தெரிஞ்சுட்டா தானே அந்த மோட்சம். எங்கேயோ போய் பண்றது நீ நம்புன்னா, இந்த மகா வாக்கியம் சொல்லி இருக்கிற ஒரு இடத்துல போய் இத நம்பிக்கையாக மாத்திடுறது ரொம்ப அன்பார்ச்சுனேட். ஏன்னா இங்க க்ஷேத்திரஜன், நீயும் க்ஷேத்திரஜன் நானும் க்ஷேத்திரஜன் சொல்லும் பொழுது அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் ஆகிறது. நீ க்ஷேத்திரஜன் மாமபி க்ஷேத்திரஜம் வித்தி. அப்ப எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? நான் லிமிட்டட் ஆளாச்சே, ஈஸ்வரன் எவ்வளவு சர்வசக்திமானாச்சே. உபாதியில தான் அந்த பேதம் இருக்கே ஒழிய சொரூப திருஷ்டியா என்ன பேதம் இருக்கு? ஆனா உபாதிங்கிறது அப்ப தனியா? ஈஸ்வர உபாதிங்கிறதுக்கும் ஜீவ உபாதிக்கும் பேதம் இருக்கான்னா உபாதிக்கத்தகா பேதம் இருக்கு. ஆனா உபாதித்துல சத்தியத்துவம் இல்லையே. அலை மாதிரிதான் பார்த்தோம். சின்ன அலைக்கும் பெரிய அலைக்கும் வித்தியாசம் கிடையாது சொரூபத்தகா. அதான் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम. थैंक यू. हरि ओम. हरि ओम.